1,00,000னா வீட்டை முடிச்சிடலாம். கொஞ்சம் கசிது நல்லாவே கெட்டலைண்ணே. மறுபடியும் செலவு என்ன செய்ய? எங்கள் அம்மா கொடுக்கறத வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுதேன். நானும் ஒரு ஆளுக்கு வேலை பார்ப்பேன். பிறகு என்ன செய்ய முடியும்? கொஞ்சமாக தான் வேலையை முடிக்கணும். அதான் சொன்னேன், மதுரையில் ஒரு இடம் இருக்குது, 5,500 சென்ட், 5,5 லட்சம் என் தம்பிக்கு கொடுக்கேன் தர சொல்லுன்னு. அந்த ஒரு இடம் தான் இருக்குது. எல்லாம் விற்று வீடை கட்டி பிள்ளைகளுக்கும் பாம்பே வீட்டையும் திருப்பிட்டேன். இடம் நகை எல்லாம் விற்று அந்த ஒரு இடம் தான் இருக்குது. மதுரையில் போய் யார் பார்க்க போகிறேன்? என் பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது, எவனையும் ஏமாற்றிடுவான். அது எங்கள் அம்மா எடுத்து வந்தது. எனக்கு கவிதா சீதா தம்பிக்கிட்டே எடுத்து கொடுக்கல. அவன் என்ன பைசா வச்சுருக்கான், வாங்கிடுவான். நான் தான் சொன்னேன் 5,5 லட்சம் எனக்கு தந்துட சொல்லு, இடத்த எழுதி கொடுத்துருதேன், நான் சும்மா தர வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு பிற்காலத்தில் விற்றுக்கலாம். நல்லா நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறவங்க அதுலேருந்து நம்ம ஊருக்கிட்ட மதுரை டோல்கேட்டு கயத்தார் போகிற இடத்துல அவங்க இடம் வாங்க முடியாது. ஃப்ளாட்டுண்ணே, 2 ஃப்ளாட்டு. முன்னால் 30 அடி 20 அடி. அவனா பிள்ளைக்கு விற்றுக்கிடுவான் ஒரு காலத்தில். எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது. இப்போ எனக்கு செலவு காணும், வீட்டை முடிக்கணும், கரண்டு பில் கட்ட வந்து 5,000. அங்கேயும் திருட்டு போயில வாழதானே. எல்லாம் இங்கே லாக்கரில் வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போய் கட்டணும். கரண்டு பில்லை ஒரு நாளைக்கு 100 ரூபா ஃபைன் போட்டுருவான். வீட்டை முடிக்கலைன்னா 5,000 ஒரு நாளைக்கு. அப்படியாண்ணே ஃபைனாண்ணே? உங்களுக்கு 350 தானே மாதம் வரும் ஃபைனா? உங்களுக்கு கடை கரண்டு கூட வரும். மற்றவங்களுக்கு எரிக்கையை பொறுத்து 500 யூனிட் வரைக்கும் அவங்களுக்கு கரண்டு பில் கிடையாதுல்ல. எப்படி 3 யூனிட் வரைக்கும் கிடையாதோ? 3 யூனிட் வரைக்கும் கரண்ட் பில்லு கிடையாதோ? என்னண்ணே 100 வரைக்கும்? ஒரு யூனிட் 5 ரூபா அப்படி தானே? அதான் எனக்கு பாருங்க 2,500 வருது மாதம். 5,000 ரூபா. வீடு பெரிய விழா கட்டிட்டோம்லாம், முடிச்சுட்டு கிடக்கேன் என்னச்சு. அதுக்கு தான் எங்கள் அம்மா 20,000 கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவேன். அதை 10 நாள் கூட காணலைன்னா 20,000 இன்னும் காணும். என்னச்சு என் தங்கச்சியை கொடுக்கு, எங்கள் மகனுக்கு 5,000 கொடுக்கு, நல்லா இருக்கேன்னு. என்னச்சே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க வச்சு தான் கட்ட முடியாது. கொடுக்க தான் வாங்கிக்கிட வேண்டியதான். ஏன்னா அது இருக்கவே கொடுக்க எங்கள் அப்பா பைசா வருது. 8 வருஷமாக எங்கள் அம்மா பென்ஷனை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வேறவே எங்கள் அம்மா நகையும் கொஞ்சம். ஆமாம், என் தம்பிங்க